ஐ எம் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் 2வது சுற்றுலா நகரமாக அறிவிக்கப்பட்ட மாவட்டம் எது? விடை மதுரை மாவட்டம். எல் நீனோ எவ்வாறு உருவாகிறது? விடை பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளின் கடலில் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிப்பதால் உருவாகிறது. இந்தியாவிலேயே முதலாக முதியோர் மருத்துவம் பயின்று அதை நடைமுறைப்படுத்தி முதியோர் நல மருத்துவத்துறையின் தந்தை என அறியப்படுபவர் யார்? விடை வி.எஸ். நடராஜன். பாரதிதாசனின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது? விடை பிசிராந்தையார். 2026ஆம் ஆண்டு மக்களாட்சி சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு மற்றும் தேசிய தேர்தல் கண்காணிப்பகம் ஆகியவை தேர்தல் பிரமாண பத்திரங்களை பகுப்பாய்வு செய்து அறிக்கை வெளியிடுவதில் எந்த நாட்டின் முதல்வர் குறைந்த சொத்துடைய முதல்வராக அறியப்படுகிறார்? விடை ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா 55.24 லட்சம். அடுத்ததாக மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரி 55.87 லட்சம் சொத்து உடையவராக 2வது இடத்தில் இருக்கின்றனர். இந்தியாவின் எந்த நாட்டின் முதல்வர் அதிகமாக சொத்துக்களுடன் முதலிடத்தில் இருக்கிறார்? விடை கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் 14.13 கோடி. சாத்தானின் வேதங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? அதாவது சாத்தானின் வேதங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை இந்திய பிரிட்டானியா எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி. அவர் என்னைக்கு எழுதினார்னா 1988 எழுதினார். அமெரிக்கா பிரிட்டனிடம் இருந்து விடுதலை அடைந்த எந்த வருடம்? விடை 1776 ஜூலை 4. எழுத்தாளர் குமுதினி இயற்பெயர் என்ன? விடை ரங்கநாயகி. எழுத்தாளர் குமுதியின் முதல் நாடகம் என்ன? விடை குடும்ப காதல் 1939. நன்றி.